ஸோ ஓகே ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கும் போதே இருமனா வந்துருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு சாரி, ஏன்னா நான் இவ்வளோ நாள் வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டு ஒரு 2 மந்த் ஆகுது. ஏன்னா நம்ம மொத்தமாக 6 மந்த் ஆகிடுங்க அதுலேயும். ஏன்னா நம்ம சேனல் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கோம் அண்ட் இதான் நம்ம சேனலோட செகண்ட் வீடியோ. சேனல் ஆரம்பிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தனால ஸோ நான் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டேன். அண்ட் இனி நம்ம கரெக்டான வீடியோ போட போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், இதுதான் என்னோடய ஃபேஸ். நான் அந்த வீடியோவில் சொல்லிப்பேன் என்னோடய ஃபேஸை ரிவீல் பண்ண மாட்டேன்னு. ஸோ இந்த வீடியோவில் ரிவீல் பண்ணிட்டேன். ஏன்னா அதில் ஃபேஸ் மாஸ்க் போட்டு பேசுறதுக்கு ரொம்ப மூச்சு முட்டிட்டு வருது. ஸோ ஏன்னா அந்த வீடியோவில் கொஞ்சம் இந்த மைக் உள்ளே மாட்டிப்பேன். ஸோ அப்போ கொஞ்சம் எனக்கு லைட்டாக மூச்சு தரமாக வரும். ஸோ அதனால் நம்ம மாற்றிட்டோம். அண்ட் இந்த வீடியோவில் இந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம பேச ஆரம்பிக்கலாமா? வெல்கம் டு பிரகாஷ் கேமிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் திடீர்னு காரில் அல்லது பைக்கில் இருக்கீங்க. அப்போ திடீர்னு வந்து உங்கள் காரோ பைக்கோ பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்? ஸோ அதை பற்றியா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் போல் நம்ம பைக்லேருந்து வரலாம். அதுக்கடுத்து காருக்கான நிறைய டிப்ஸ் இருக்குது. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இதை சொல்கிறேன். ஸோ மோஸ்ட்டாக பைக் பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு நம்ம என்ன சொல்லணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பைக் ஃபெயிலியர் ஆனாங்கன்னா நீங்கள் எத்தனை கியரில், சம்டைம்ஸ் டியூக் அந்த மாதிரி பைக்கில் இது அடிக்கடி இந்த பைக் ஃபெயிலியர் நடக்கும். ஸோ அதில் வந்து சில 7 கியர் பைக் இருக்கும், 8 கியர். ஸோ அது மொத்தமாக நம்ம குறைச்சிட்டோம். ஓகே, ஸோ இப்போ 5ஆம் கியர் பைக் இருக்குன்னு வைங்களேன். 5ஆம் கியர் பைக்லேருந்து 4ஆம் கியருக்கு மெல்ல குறைக்கணும். ஸோ மெல்ல குறைச்சிட்டு ஸோ ஒரு நிமிஷம் நீங்கள் இது ஒன்று நோட் பண்ணிங்கன்னா நான் சொன்னதில், அதாவது என்ன பண்ணுங்க, முன் பைக் போயிட்டுலாம் பேக் பைக் வச்சு நிறுத்தலாமே, அந்த ஐடியா தோணுதா? ஸோ அது வந்து நான் இவ்வளோ நாள் ரிசர்ச் பண்ணல. ஸோ மேபி ஃப்யூச்சர் ரிசர்ச் பண்ணால் நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்லுவேன். அது மாதிரி வண்டி இதாகும்போது கொஞ்சம் நம்ம த்ராட்டில் பண்ணுறதை கம்மி பண்ணணும். ஸோ மெல்ல தான் லைட்டாக தான் த்ராட்டில் பண்ணணும். ஸோ த்ராட்டில் பண்ணிவிட்டு மெல்ல ஒவ்வொரு இதாக குறைச்சிக்கிட்டே வரணும். அப்போ சில வண்டியாக 4 கியர் இப்போ 4 இண்டிகேட்டர் வந்த மாதிரி தான் லைட்ஸ் வருது. ஸோ அந்த 4 இண்டிகேட்டரையும் போட்டிங்கன்னா இது பொதுவாக எல்லாத்துக்கும் ஓகே, இவங்க வந்து ஏதோ ப்ராப்ளம் நம்ம தள்ளியே போகாமல் இன்னும் அந்த இடத்துல வந்து நம்ம ஆக்சிடென்ட் தவிர்க்கலாம். ஸோ அப்படியே மெல்ல குறைச்சி வந்து இப்போது ஒரு இடம் இருந்துச்சுன்னா டக்குன்னு அதில் லைட்டாக ஒரு சோப்பு இருந்துச்சுன்னா அது மாதிரி லைட்டாக இது பண்ணி அப்படியே அது மாதிரி ஸ்பீடாக போய் மோதாமல் லைட்டாக போய் நின்றுடலாம். ஓகே, அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் இது மட்டும் தான் எனக்கு தெரியும். அடுத்து நெக்ஸ்ட்டாக காரில் வந்து நம்ம பைக் ஃபெயில் ஆகிட்டுனா சில பேர் மரத்தில் கொண்டு போய் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரிலாம் கேள்விப்படுங்க. ஆனால் அது ஈஸியாக தப்பிக்கலாம். நாளைக்கு ஒரு வேலை சொல்கிறேன். என்ன பண்ணீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு காரோட பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு வைங்களேன். நீங்கள் இப்போ ஹைவேஸ்லாம் போய்க்கிறீங்க, பைக் ஃபெயிலியர் ஆகிட்டு. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு மோஸ்ட் ஆஃப் எல்லோரும் செய்கிறாங்க. அதாவது பைக் ஃபெயிலியர் ஆகிட்டுனா வண்டியை ஆஃப் பண்ணிடுவாங்க. இன்ஜினை ஆஃப் பண்ணாலே எல்லா வண்டிலையும் டயர் டைட்டாகவும் ஸ்டீரிங் திரும்பிடும். ஸோ அப்போ எதாவது மரத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வண்டி ஆஃப் பண்ணாங்க. வண்டி ஆஃப் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாகவே போங்க. மெல்ல கியர் குறைச்சிக்கிட்டே வாங்க. ஒரு கட்டத்தில் அதுவே மெல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு அப்படி நியூட்ரல் பண்ணி மெல்ல கொண்டு வந்து. இன்னொரு விஷயம், இதுலேயும் இண்டிகேட்டர் போடணும். அதாவது 4 இண்டிகேட்டர் பார்த்தீங்களா, அதை போட்டுக்கணும். அப்போ தான் மோஸ்ட் ஆஃப் இப்போ தான் நம்மக்கிட்ட வண்டி வந்துடுச்சுன்னு வைங்களேன். ஸோ ஓகே, இவங்க வண்டியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது,
அப்போ நம்ம தள்ளி போகலாம் அப்படின்னு சில தள்ளியும் போயிடுவாங்க. அதனால நம்ம நிறைய ஆக்சிடென்ட்டையும் தவிர்க்கலாம். அதனால தான் சொல்கிறேன் சரியா. ஸோ அதனால் மெல்ல மெல்ல குறைச்சோன்னு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் ஆட்டோ அண்ட் லாரி ஸோ அதுக்கு மட்டும் என்ன பண்ணுறது எனக்கும் தெரில. ஸோ அதை பற்றி உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்குன்றீங்க அதை சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக காரில் பைக் ஃபெயில் ஆகிட்டுனா உடனே நீங்கள் பண்ணுறது சீட் பெல்ட் போடுங்க. ஏன்னா இப்போ நம்ம கார் எங்கேயாவது பைக் ஃபெயில் ஆகிட்டு எனக்கு தெரியாமல் நான் இப்போ சொன்னது எல்லாத்தையும் சும்மா ஃபாலோ பண்ணாமல் அப்படியே இருந்தீங்கன்னா சும்மா லைட்டாக திருப்பினாலும் நேராக மரத்தில் போய் முட்டும். ஸோ அப்போ முட்டும் போது நம்ம இழுத்துட்டு போய் சப்புன்னு அந்த கண்ணாடியில் அடிக்கும். அப்போ மண்டை உடஞ்சிக்க வாய்ப்பு. ஸோ நம்ம பாடியை சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ சில காரில் ஏர் பேக் இருந்தால் கூட ஏர் பேக் வந்துடும், பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம சீட் பெல்ட் போடுங்க. அதுவும் பைக்லேயும் ஹெல்மெட் போடுங்க. இதுதான் இந்த வீடியோ. இவ்வளோ நாளாக இந்த வீடியோ போடாமல் இருந்ததுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது பர்சனல் ஒர்க் அண்ட் இது நான் ஸ்கூல் படிக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் போட முடியல, வேறு எதுவும் கிடையாது. அண்ட் நம்ம ஸ்டூடியோ வந்து அப்கிரேட் பண்ணிட்டேன். நியூ ஸ்டூடியோ ரெடி ஆகிடுச்சு. அண்டு அங்கே ஒரு லைட்டு, இங்கே ஒரு லைட்டு, இங்கே அதுக்கடுத்து இங்கே ஒரு ஃபேனு. இந்த ஃபேன் கொஞ்சம் ஓவர் ஏர் ப்ரெஷரும் அண்ட் சவுண்டு கூட நல்லா இருக்கும், ரொம்ப நிறையா வரும். ஸோ நான் இது மினி ரூம் தான். இது எங்கள் வீட்டோட பூஜை ரூம். ஸோ அதை வந்து நான் மாடிஃபை பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். அண்ட் சூப்பராக மாடிஃபை பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்காக நன்றி. ஸோ தேங்க்யூ, பாய். ஸோ நான் சொன்ன ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அல்லாமல் உங்களுக்கு நான் இப்போ எதுவும் மிஸ் பண்ணிக்கணும் அதை நீங்களும் எனக்கு சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ பாய், நாளைக்கு பார்க்கலாம்.